Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நாங்க தான் உங்க துர்கா காந்தி, ரித்திகா ஷோபிகா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு இந்த இடத்துல உட்காந்து வீடியோ போட்டு. எப்ப இந்த இடத்துல வீடியோ போட்டது உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். துர்காவின் வரலாறு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணேன். வெளியே வந்து ஒரு வண்டி போகுது, என்னை விட கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே வந்து உட்காந்தது நம்ம அந்த வரலாறு பேசுகிற அந்த ஞாபகம் வந்து எனக்கு வந்துருச்சு. நிறைய என்னோட நினைவுகள் வந்து நான் இந்த இடத்துல இருந்து தான் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணேன். மனசு விட்டு நான் நல்லாவே பேசினேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டதான். என்னங்க எந்த வீடியோ எடுத்தாலும் ரொம்ப நாள் நீங்கள் கேட்டீங்க, ரொம்ப நாள் நீங்கள் கேட்டீங்க அப்படிங்கிறீங்க. ஆமாம், நான் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நீங்கள் கேட்பீங்க, அதை வந்து நம்ம சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பெண்டிங் போட்டு போட்டு வச்சு கடைசியாக சரி இவ்வளோ தூரம் கேட்டிருக்காங்க நம்ம சொல்லிடணும். ஏன்னா நம்மளை மதித்து கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து மரியாதை நம்ம திருப்பி கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான். சரி, பாப்பா விஷயத்த வந்து நம்ம ஏன் சொல்லணும் அப்படிங்கிறது வேண்டாம்னு சொல்லிட்டு 2 வருஷம் பார்த்தீங்கன்னா நான் கடந்துட்டேன். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா ஷோபிகாவை பற்றி தான் வந்து நம்ம பேச போகிறோம். ரெக்யூஸ்டாக நீங்கள் வந்து கேட்டது, அக்கா ஷோபிகா பாப்பா பார்த்தீங்கன்னா பெரிய பொண்ணு ஆயிட்டா இல்லையா, பெரிய பொண்ணு ஆயிட்டாலா இல்லையா, வயசுக்கு வந்துட்டாலா இல்லையா, அப்புறம் வேற மாதிரி கேட்டிருந்தீங்களே, இந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருந்தீங்க. ஏஜென்ட் பண்ணிட்டாலா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்பாக என்ன கேட்டிருந்தீங்க. பாப்பாவை பற்றி ஏன் சொல்லணும், இதெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு இருந்தேன். சரி, ஓகே, நீங்கள் கேட்டீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. ஷோபிகா பார்த்தீங்கன்னா பெரிய பொண்ணு ஆயிட்டா, ஏஜ் அட்டன் பண்ணிட்டா, வயசுக்கு வந்துட்டா. பாப்பா வந்து பெரிய பொண்ணு ஆயிட்டா. எப்போ காணா, ஏன் எங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன் சொல்லலை அப்படின்னா, பாப்பாவுக்கு வந்து வயசு ரொம்ப கம்மியாக இருக்கிற டைம்லேயே வந்து ஏஜ் அட்டன் பண்ணால எங்களுக்கே பார்த்தீங்கன்னா என்னடா இந்த வயசுலேயே வந்து பெரிய பிள்ளை ஆயிட்டாலே அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. அதனால பார்த்தீங்கன்னா பெருசாக நாங்கள் யாருக்குமே நாங்கள் சொல்லலை. அப்படி சொல்லாமல் இருந்தும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீர் ஃபங்க்ஷன் வந்து வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பாப்பா வந்து இப்போ எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாப்பா வந்து ஏஜ் அட்டன் பண்ணி 2 வருஷம் ஆகுதுங்க. 4th படிக்கிறப்பயே பாப்பா வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டான். 4th பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கள் கல்யாண நாள் அன்னைக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கல்யாண நாள். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டான். ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் கழிச்சு தான் எனக்கு வந்து தெரிஞ்சது. பாப்பாவுக்கு தெரியல, அவளுக்கு என்னன்னே தெரியல. பாப்பா வந்து எங்கள் கூட சொல்லலை, அது என்னன்னு தெரியல. ஆனால் பாப்பாவுக்கு ப்ளீடிங்லாம் கொஞ்சம் நிறையாவே இருந்திருக்கு. எப்படின்னா 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கல்யாண நாள். அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து மருதமலை போகிறோம். மருதமலை எப்பயுமே கல்யாண நாளைக்கு ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிடுவோம். அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மருதமலைக்கு போயிட்டோம். அப்போலாம் பாப்பா பார்த்தீங்கன்னா நல்லா கொழுன்னு இருப்பாள், நல்லா இப்படிலாம் ஆயிருப்பா. எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிரவாளாட்டுக்குது அப்படின்னதுக்கு நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 9 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ளே ஆக மாட்டா, 4வது படிக்கிறப்ப எங்கள் வயசுக்கு வருவா, நாங்கள் பார்த்துக்குறோம். அவங்க சொல்கிறவங்களுக்கு திருப்பி ரிப்ளை நாங்கள் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். கோயிலுக்கு போனோம், ரிட்டன் வந்தோம். அன்னைக்கு வந்து கொஞ்சம் வெளியிலலாம் சுற்றினோம். கோயில் முடிச்சு வெளியே வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு போயிட்டோம். படம் பார்க்க போயிருந்தோம், ஏதோ என்னமோ ஒரு படத்துக்கு போயிட்டு படம்லாம் பார்த்துட்டு அன்னைக்கு வந்துட்டு என்ன பண்ணோன்னா அதுக்கு அடுத்த நாளே வந்து வேற ஏதோ வெளியில் போயிட்டோம். மொத்தத்தில் 2 நாள் வந்து நாங்கள் வெளியே போயிட்டோங்க. 2 நாள் வெளியே போனால அந்த துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் துவைக்கல, வீட்டில் வந்து அப்படியே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தேன். 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ஸ்கூல் போயிட்டா. அன்னைக்கே வந்து நான் துவைக்கல. 2 நாள் வந்து வெளியே போயிட்டோம். 3ஆம் தேதி வந்து பாப்பா வந்து ஸ்கூல் போயிட்டா. அவளுக்கு வந்து தெரியல, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவளுக்கு வந்து தெரியலையாட்டுக்குது, அதை அப்படியே விட்டாச்சு. மொத்தத்தில் தெரியல, அவ்வளோதான். பாப்பா வந்து குட்டி பாப்பாங்கிறதுனால தெரில. அதாவது 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நான் வந்து துணியெல்லாம் துவைக்கலான்னு சொல்லிட்டு எல்லா துணியும் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். பாப்பாவோட இன்னர்லாம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா தனியாக தான் துவைப்பேன். தனியாக இந்த ஜட்டி சிம்மிஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எடுத்துகிட்டு இருக்கிறப்ப பாப்பாவோட இன்னரில் வந்து நான் பார்த்தேன். எனக்கா அப்படியே ஒரு செகண்ட் வந்து அப்படியே ஒரு மாதிரி பதட்டம், கை கால்லாம் நடுங்கி, நம்ம கண்ணுக்கு தான் வந்து இது வந்து பிளட்டு மாதிரி தெரியுதா, இப்போ கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நம்ம கண்ணுக்கு தான் வந்து இது வந்து பிளட்டு மாதிரி தெரியுதா, இல்லை எப்போ வந்திருப்பா, ஏன் பாப்பா நம்மகிட்ட சொல்லலை, தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பல கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். உடனே என்ன பண்ணேன், நாங்கள் பழைய காம்பவுண்டில் இருந்த மேல் வீட்டுக்கு போயிட்டு
எடுத்துகிட்டு போய் கேட்டேன். அங்கே இருந்துக்கிட்ட சேச்சி இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி காமிச்சதும் உடனே அவங்களாம் சந்தோஷமாயிட்டாங்க. பிள்ளை வயசுக்கு வந்தாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கையெல்லாம் நடுங்குது, அழுக வருது. அது எப்படி சொல்கிறதுனா தெரில, ஒரு வேளை மேபி அம்மாங்களுக்கெல்லாம் அழுகதான் வருமா என்னன்னு தெரியல. எனக்கு வந்து அழுகுற எல்லாம் என்ன இவ்வளோ சந்தோஷமான விஷயத்துக்கு அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரி ஓகே இப்போ பிள்ளையை கூட்டிகிட்டு வந்துருன்ட்டாங்க. ஏன்னா பாப்பா ஸ்கூல் போயிட்டா. நான் உடனே எங்கள் வீட்டுக்காரருக்கு கூப்பிட்றேன், பாப்பா வந்து வயசுக்கு வந்துருச்சுங்க, ஆனால் 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சாட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அந்த 3 நாள் ட்ரெஸ்ஸையுமே பார்த்தா அந்த 1ஆம் தேதியிலிருந்தே இருந்திருக்கா. அப்போ பாப்பா வந்து 1ஆம் தேதி தான் ஏஜென்ட் பண்ணியிருக்காங்கிறத நாங்கள் வந்து அந்த ஜாதக குறிப்பு நல்ல நேரம்லாம் பார்ப்போம்ல, அதுக்கு வந்து நாங்கள் வந்து கணக்காக வச்சுக்கிட்டோம். வயசுக்கு வந்துட்டோன்னு சொன்னது எங்கள் வீட்டுக்காரர் உடனே நீ போய் பிள்ளையை கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்ட்டாரு. நான் போனேன். ஆனால் பாப்பாவுக்கு ஆயிருக்கு, ட்ரெஸ்ஸுலலாம் ஆகலை, பேண்டிஸில் மட்டும் ஆகுறது அந்த மாதிரி மட்டும் தான் இருக்குது. ட்ரெஸ்ஸில் இருந்தால் மேபி நமக்கு தெரிஞ்சிருக்கும், கம்மியாக தான் இருந்திருக்க மாட்டேங்குது. அப்புறம் உடனே சரின்னு சொல்லிட்டு பாப்பாவை போய் கூட்டிகிட்டு வந்துட்டு அப்புறம் அங்கே பக்கத்தில் இருந்தவங்களாம் பாப்பா கிட்ட போய் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு சரி பாப்பா வயசுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் பதட்டத்தில் எங்கள் அப்பாவுக்கே நான் ஃபோன் பண்ணல, எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும் சொல்லிவிட்டு உட்காந்து ஓன்னு அழுதுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அங்கே காம்பவுண்டில் இருந்தவங்களாம் உடனே பாப்பாவை கூட்டிகிட்டு வந்து மஞ்சள் தண்ணியெலாம் கலக்கி பாப்பாவுக்கு குளிக்க வச்சு, ஏன்னா எப்போ வந்தானே தெரியல அப்படிங்கிறதுனால குளிக்க வச்சு புது ட்ரெஸ் ஒன்றும் போடாமலே இருந்துச்சு. ட்ரெஸ்ஸு பூவு அப்படியே மஞ்சள்லாம் பூசி பாப்பாவுக்கு வளையல்லாம் போட்டுட்டு அப்படியே ஃபஸ்ட்டு நம்ம குடிசையில் உட்கார வைக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு பாய் போட்டு அப்புறம் இந்த இதெல்லாம் இரும்பு அப்புறமா பார்த்திங்கன்னா வேப்பல் அந்த மாதிரிலாம் கொடுத்து மூளையில் கொண்டு போய் பாப்பாவை அவங்களே உட்கார வச்சுட்டாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம தெரியாத ஒரு ஊரில் இருக்கோம், பக்கத்தில் இருக்கிறவங்க நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறதுலாம் அது நல்லா இருந்துச்சு. நான் வந்து எதுவுமே பேசல, கேட்கறதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு ஸ்வீட்டு கண்ணாடி தட்டு அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு பாப்பா வந்து உட்கார வச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது நடந்தது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டு எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டாரு. அப்போ என்கிட்ட கூப்பிட்டு நீ உங்கள் சித்திட்டு சொல்லிடு அப்படின்னாரு. நான் சொல்லவே அப்புறம் தான் டக்குனு ஐயோ நம்ம யார்ட்டையுமே சொல்லலைன்னு சொல்லி எங்கள் சித்திக்கு ஃபோன் பண்ணி சித்தி பாப்பா வந்து வயசுக்கு வந்துட்டா அப்படின்னா போய் சொல்லாத உண்மையை சொல்லு அப்படின்னாங்க. ஏன்னா அவன் 4th தானே படிக்கிறான், நாங்கள் எதிர்பார்க்கல. அப்புறம் வயசுக்கு வந்துட்டான்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு எங்கள் சித்தி ரொம்ப சந்தோஷம், சரி எப்போ வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எப்போ வரீங்க அப்படின்றது தான் நம்ம வந்து ஊருக்கு போகணும் அப்படிங்கிறதே எங்களுக்கு வந்து தோணுச்சு. எங்கள் வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா சீர் செய்ய வேணாம் அப்படின்ட்டாரு. தெரட்டிக்கு வந்து பண்ணக்கூடாது பிள்ளைக்கு, அது வந்து பாப்பாவுக்கு வந்து இப்போ 8 முடிஞ்சு 9 தான் ஸ்டார்ட், அதாவது 9 அந்த மாதிரி ஸ்டார்ட் தான். ஒரு 4-5 மாதம் தான் ஆனது, ஏஜென்ட் பண்ணிட்டா. 9 வயசு தான் ஆகுது. இப்போ என்னன்னு போய் பாப்பாவுக்கு வந்து புடவை கட்டி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுறது, அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் வேண்டான்ட்டாரு. அவங்க அம்மாவும் கூட்டிகிட்டு வா, எங்கள் மாமியார் மாமனார் எல்லாத்திட்டையுமே சொல்லிட்டோம். எங்கள் அப்பா ஒரு சைடு கூப்பிட்டு நாங்கள் என்னைக்கு குடிசை கட்டுறதுக்கு வருதுன்னு கூப்பிட்டு கேட்குறாரு. எங்கள் மாமியார் என்னைக்கு பிள்ளையை கூட்டிகிட்டு வரீங்கன்னாங்க. எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஊருக்கு வேணாம், இங்கேயே ஒரு வாரம் வந்து வீட்டில் வச்சுருந்துட்டு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பாப்பா அமுச்சு விட்டுறலாம், பாப்பா வந்து ஒரு கொஞ்சம் நல்லா பாப்பாவுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சீர் பண்ணிக்கலாம் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு. நான் இதை எங்கள் அப்பாக்கிட்டையும் எங்கள் மாமனார் மாமியார் சொன்னால் எங்கள் அப்பாவும் என்கிட்ட சண்டைக்கு வராங்க, எங்கள் மாமியாரும் என்கிட்ட சண்டைக்கு வராரு. இவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. உடனே எங்கள் அப்பா இருந்துட்டு அப்போ நாங்கள் இப்போ கிளம்பிட்டாங்க, அப்போ கோயம்புத்தூர் வரோம் அப்படின்னாரு. கோயம்புத்தூர் வந்தால் கோயம்புத்தூரில் இடமே இல்லை. இப்போ நம்ம இங்கே இருக்கிற வீடாக இருந்தால் எங்கள் அப்பா வந்து நான் கோயம்புத்தூர் வர சொல்லியிருப்பேன். எங்கள் அப்பா சரி அப்போ நாங்கள் அங்கே வந்தாச்சும் குடிசை கட்டிட்டு வரோம், நீங்கள் அப்போ திரட்டி பண்ணுறது நீங்கள் எப்பயோ பண்ணுங்கன்ட்டு எங்கள் அப்பா சொன்னது. எங்கள் அப்பா கோச்சிக்கிட்டாரு. சொந்த வீட்டில் தடவை உங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது. ஏன்னா எங்கள் வீட்டில் அதுதான் ஃபஸ்ட்டு விசேஷம். எங்கள் சோபிகா வயசுக்கு வந்தது தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விசேஷம், அதுக்கப்புறம் எந்த விசேஷமும் இல்லை. அதனால் நீ பிள்ளையை கூட்டிகிட்டு வராமல் நீங்கள் என்ன ஜாலகம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்ட்டு எங்கள் அப்பா பிடிச்சிட்டு என்னை திட்டுறாரு. அப்புறம் ஒரு வழியாக பேசி முடிச்சு அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஃபோனாக பேசி எங்கள் மாமியார் கூப்பிட்டு நீ வந்து பிள்ளையை கூட்டிகிட்டு வாடா, திரட்டிலாம் பண்ண வேணாம், குடிசையிலாச்சும் ஒரு வாரம் வந்து நம்ம பிள்ளைய உட்கார வச்சிருக்கணும், இல்லைன்னா எப்படி உட்கார வச்சிருக்கலாம், நீ யார்ட்டையும் சொல்லாத, உங்கள் மாமனார் மாமியார் வர சொல்லி நம்ம வேறு யாரையும் கூப்பிட வேணாம், சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கார் அப்பயே சொல்கிறாரு யாரையும் கூப்பிடக்கூடாது, பாப்பா வயசுக்கு வந்துச்சுன்னா யார்ட்டையும் சொல்லாதீங்க, 2 வருஷம் கழிச்சு எல்லாருக்கும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் சரின்ட்டு எங்களை வர வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க போல். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். அங்கே போனதும் அடுத்த நாளே நாங்கள் என்ன பண்ணோன்னா எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அப்பா வீட்டுக்கு போய் பாப்பா வயசுக்கு வந்துட்டா குடிசை கட்டத்துக்கு வாங்கன்னு நாங்கள் சொல்லணும். எங்கள் வழக்கத்தில் அப்படிலாம் பண்ணுவோம்.
அன்னைக்கு வந்து நாங்கள் போயிட்டோம், அன்னைக்கு நைட்டே போயிட்டோம். போய் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் உட்கார வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நாங்கள் ஒரு 5 பேர் இங்கேருந்து கிளம்பி போகிறோம், எங்கள் ஊர்லேருந்து எங்கள் அப்பா ஊருக்கு. இந்த மாதிரி நல்ல விசேஷம் வாங்க, நல்ல விஷயம் நடந்திருக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. அவங்க அதுக்கு அடுத்த நாளே பார்த்திங்கன்னா வந்தாங்க. இது எப்படின்னா சீர் கேட்க போகிறது. அப்பா வீட்டில் போய் பொண்ணு போய் கேட்பாங்க, என் பிள்ளை வயசுக்கு வந்துருச்சு, எனக்கு இத்தனை பவுன் போடுங்க, எனக்கு இந்த சீர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நாங்கள் அந்த மாதிரி நான் போயிட்டு நான் பாட்டுக்கு நான் இருந்தேன், கேட்குறவங்களாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நான்லாம் எதுவுமே எங்கள் அப்பாட்ட கேட்கல. எங்கள் அப்பா வந்து எனக்கு முடிஞ்சது நான் பண்ணுவேன் அப்படின்னாரு. நான் அப்பா நீங்கள் வந்தால் போதும்பா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். எனக்கெல்லாம் வந்து எனக்கு எப்பயுமே எல்லாரும் இருக்கணும், அவங்க இது கொடுத்தாதான் நமக்கு அவங்க வரணும், கொடுக்கலாம் வரக்கூடாது அந்த மாதிரி நினைக்கிற கேரக்டர்லாம் இல்லை. கொடுக்கலனா பரவாயில்லன்ட்டு போயிடும், கொடுத்தா சந்தோஷமாக வாங்கிக்குவேன், அவ்வளோதான். முடியல அப்படின்னு இருக்காங்கன்னா வேணான்னு நான் சொல்லிடுவேன், அந்த மாதிரி தான். அப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா குடிசை கட்டுறதுக்கு வந்தாங்க. ஏன்னா பாப்பா வயசுக்கு வந்து 4 தேதி 4 நாள் ஆயிடுச்சா, அப்போ 7 நாள் கணக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தோம், புதன்கிழமை அன்னைக்கு எங்கள் அப்பா வந்தார் குடிசை கட்டுறதுக்கு. வந்து அன்னைக்கு வந்துட்டு எங்கள் அப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து தாய் மாமா வீடு அந்த மாதிரி நல்லா குடிசை நல்லா பெருசாக வீடு மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க. அப்போல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கணும்னு ஆசைலாம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் வீட்டுக்கார் வேணாம் அப்படின்னு சொன்னனால சரி வேணாம், பாப்பாவுக்கும் வயசு கம்மியாக இருக்குது இந்த டைமில், நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டோம். நல்லா பெருசாக குடிசை கட்டிட்டு எல்லாம் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு நல்லா செஞ்சு போட்டாங்க. வெஜ்ஜு தான், நல்லா ஸ்வீட்டு பலகாரம்லாம் நிறைய செஞ்சு தருவாங்க. அப்புறம் அந்த உளுத்தங்கஞ்சி, அப்புறம் முட்டை, அந்த மாதிரி ஐட்டம்லாம் டெய்லி கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் எங்கள் அப்பாவோட ஃபர்ஸ்ட் நாள் வந்து பண்ணாங்க. பண்ணிட்டு குடிசை கட்டிட்டு பாப்பாவை குடிசையில் உட்கார வச்சுட்டு கிளம்பிட்டாங்க எல்லாம். அப்புறம் அவங்க போயிட்டாங்க. அன்னைக்கு எங்கள் சோபிகா பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா குடிசையில் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்ச அன்னைக்கு மட்டும்தான் குடிசைக்குள்ள உட்காந்துருந்தா. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போகவே இல்லை. நானும் எங்கள் ரித்திகாவும் போய் இந்த குடிசைக்குள்ளே படுத்துட்டு இருந்தோம். என்னடா கட்டினது யாருமே எங்கள் பாப்பாவை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் எங்கே வேணால் எங்கள் பாப்பா போனோம். இப்போ வயசுக்கு வந்த பிள்ளையெல்லாம் வந்து ஒரு இடத்துல தான் உட்கார வைக்கணும் அப்படின்லாம் இருக்கும்ல. எங்கள் வீட்டுக்கார் வந்து அதெல்லாம் எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்காது. எங்கள் வீட்டுக்கார் குடிசை வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தாம்மா கட்டியிருக்கு, நீ வீட்டில் எங்கே போகணுன்னாலும் போ, யாரும் உன்னை கேட்க மாட்டாங்க, யாராவது உன்னை கேட்டால் அப்பா கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. எங்கள் மாமனார் மாமியாரும் நீ வீட்டுக்குள்ளே வராத பிடிக்காத அந்த மாதிரிலாம் சொல்ல. எப்படியும் ஏஜ் அட்டன் பண்ணிட்டா 3 மாதத்துக்கு நம்ம கோயிலுக்கு போக மாட்டோம். பிள்ளையை நம்ம உள்ள வீட்டுக்குள்ளே விடாமல் இருந்தால் மட்டும் நம்ம என்ன கோயிலுக்காக போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் உட்காருவா, குடிசைக்குள்ளே மட்டும்தான் என் பாப்பா உட்காரலாம். மற்றபடி சேர் போட்டு அங்கே உட்காந்துருப்பா இங்கே உட்காந்துருப்பா. வரவங்களும் உள்ளே போ இந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது, கொஞ்சமாச்சும் வெக்கப்பட உள்ளே போய் உட்காருன்னா அழுவ ஆரம்பிச்சிடும். எப்போ பார்த்தாலும் என்னை வந்து உள்ளே உட்கார சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சதும் எங்கள் மாமனார் இருந்துட்டு நீ வா பாப்பா உள்ளே வான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரோட அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா உள்ளே கூப்பிட்டு கட்டில் போட்டு உள்ளே போய் படுத்துக்குவா. அப்புறம் சரின்னு விட்டுட்டோம், அவ்வளோதான். அவளுக்கு அவ்வளோதான் விவரம் தெரியும்னு சொல்லிட்டு நாங்கள் பெருசாக பாப்பா வந்து எதுவுமே பண்ணல. அப்புறம் 7வது நாள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், அடுத்தது 7வது நாள் வந்து எங்கள் அப்பாவோட வந்து குளிக்க வச்சுட்டு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு அந்த ஓமம்லாம் வளர்த்தி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வந்து தெரட்டி பண்ணுறீங்களோ, எங்கள் ஊரில் வந்து தெரட்டின்னு சொல்லுவாங்க, ஆனால் இங்கே கோயம்புத்தூர் சைடு பார்த்தீங்கன்னா சீருன்னு சொல்கிறாங்க. எப்போ தெரட்டி பண்ணுறீங்களோ சொல்லுங்கள், அப்போ வந்து நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கார் வந்து 2 வருஷம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் தாங்க ஆரம்பிச்சது பிரச்சனை. எங்கள் மாமியார் வந்துட்டு தெரட்டி பண்ணியே ஆகணும், பிள்ளை நம்ம வீட்டில் பிள்ளை விசேஷம், தெரட்டி பண்ணாமலாம் இருக்க முடியாது, என் பேத்திக்கு நான் பண்ணிக்கிறேன், நீ எந்த செலவும் பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட சண்டை போட்டு பிடிச்சி எங்கள் மாமியாரோட பிடிவாதத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வந்து தெரட்டி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் அதுக்கப்புறம் எங்கள் மாமியாரும் எங்கள் அப்பாவும் இப்படி 2 பேர் பேசிக்கிறது, நம்ம எப்படியாச்சும் தெரட்டி பண்ண வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓகேன்னு சொல்லிட்டு சரின்ட்டோம். எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பிளானு, அப்பா வீட்டிலேருந்து ஒரு 10 பேர், இப்போ எங்கள் அப்பா வீடு எங்கள் அப்பாவோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி அந்த மாதிரி கூப்பிட்டுக்கலாம். இங்கே எங்கள் மாமனாரோட ஒரு அக்கா தங்கச்சிங்கன்னு சொல்லிட்டு இப்படி கூப்பிட்டாவே ஒரு 50 பேர் வந்துருவாங்க போதும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சது. எங்கள் மாமியார்ட்ட சரிம்மா நீங்கள் போய் இப்போ யார்ட்டையும் நிறைய பேர்கிட்ட சொல்லாதீங்க, கம்மியாக மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் டெய்லி டியூட்டிக்கு வந்துட்டார். எங்களை கொண்டு வந்துட்டு நானும் சோபிகா ரித்திகா மட்டும் தான் அங்கே இருந்தோம். அப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் என்ன பண்ணாங்க, அப்படியே சொல்லி எங்கள் அப்பா வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் தான் வந்தாங்க. ஏன்னா எங்கள் அப்பா வீட்டில் கம்மியாக கூப்பிட்டா போதுன்னு சொல்லியாச்சா. எங்கள் மாமியார் என்ன பண்ணிட்டாங்க, அண்ணா நகரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்லிட்டாங்க. எங்கள் ஊர் அண்ணா நகர் தான், அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எங்களுக்கு சொந்தக்காரங்க. ஒரு 100-200 பேருக்கு சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பா வராரு, 20 பேர் தான் வராங்க. நான் உங்களுக்கு ஆல்பம் தனியாக காமிக்கிறேன். எங்கள் சோபிகா வேறு ஆல்பம் காமிக்கிறப்ப நான் தான் காமிப்பேன்னு சொல்லியிருக்கா, அதனால தான் இன்னைக்கு ஆல்பம் காமிக்கல.
எங்கள் அப்பா ஒரு 20 பேர் தான் வராங்க. நாங்கள் ஃபோட்டோலாம் எங்கள் வீட்டுக்காரர் வேணான்னு சொல்லிட்டாரு. நான் பிடிவாதம் பிடிச்சி ஃபோட்டோ எடுத்தே ஆகணும், ஃபோட்டோ இல்லைன்னா எப்படி, நமக்கு தான் எங்களுக்கு தான் கல்யாணத்துக்கு ஃபோட்டோ எடுக்கல ஒன்றும் எடுக்கல, இப்போ எவ்வளோ ஃபீல் பண்ணுறோம், பிள்ளைய அதே மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாதுன்ட்டு சிரோச்சூரில் 2K ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லிட்டு ஒரு பையன், அவங்க பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, சப்பானி பாய்ஸ்ன்னு சொல்லி, அவங்ககிட்ட போயிட்டு நைட்டு 12 மணிக்கு நானே எங்கள் கொழுந்தினார் அவனும் போயிட்டு ஃபோட்டோகிராஃபருக்கு பேசிட்டு வந்துட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி வெஜ் பிரியாணி போட்டுடலாம். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன், அப்புறம் எங்கள் அப்பா வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். வெஜ் பிரியாணி வந்து போட்டுடலாம், சாம்பார் ரசம் அந்த மாதிரிலாம் எதுக்கு வைக்கணும், ஏன்னா ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ ஒரு 4 நாளாக தொடர்ந்து வெறும் சாம்பார் ரசம் அந்த மாதிரியே சாப்பிட்டுட்டு இருந்தோமா, அதே தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே. நம்ம வந்து பிரியாணி அந்த மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜ் பிரியாணி போட்டுடலான்னு பிளான் பண்ணோம். வெஜ் பிரியாணி, சாப்பாடு, ரசம், அப்புறம் பொரியல், அப்பளம் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. உடனே எங்கள் மச்சாண்டார் இருந்துட்டு என்ன சொன்னார், வெஜ் பிரியாணி எதுக்கடா போடணும், கம்பெனி சிக்கன் பிரியாணி போட்டுடலாம்டா, காய் வாங்குறது கறி வாங்கிடலாம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கறி வாங்கிட்டோம். அப்படி பார்த்திங்கன்னா ஒரு 250 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி நான்வெஜ்ஜுக்கு மாற்றிட்டோம். வெஜ்ஜிலேருந்து நாங்கள் நான்வெஜ்ஜுக்கு மாற்றிட்டோம். நான்வெஜ் உடனே அன்றைக்கி எல்லோரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பிரியாணி பண்ணுறோம். யார் பண்ணுறா, நான் பண்ணுறேன். நான் எங்கள் மச்சாண்டாருங்க எங்கள் கொழுந்தினாருங்க எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு தேவையான பொருளெல்லாம் நானே எங்கள் மச்சாண்டாரு எங்கள் வீட்டுக்கார் 3 பேர் போய் தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். செய்கிறதெல்லாம் நாங்கள் சமையலுக்குலாம் ஆள் வீட்டில் எல்லாம் நாங்கள் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு 10 பேர் லேடிஸ் எல்லாம் வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணி ஃபேமிலியில் இருக்கிற நாங்களே பிரியாணி செஞ்சு ஒரு 30 கிலோ 30 கிலோ ஒரு சிப்பா அரிசி 30 கிலோ சிக்கன் நினைக்கிறேன், எனக்கு மறந்து போச்சு 30 கிலோவா 50 கிலோவான்னு தெரியல. மொத்தத்தில் இந்த மாதிரி ஏதோ செஞ்சு நல்லா பெரிய பாத்திரத்தில் வந்து நாங்கள் பிரியாணி செஞ்சிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேசரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். சைட் டிஷ் வந்து கேசரி ரைத்தா வச்சுட்டு கேசரி, ரசம், சாப்பாடு. கேசரி செய்யலான்னு எனக்கு கேசரியே செய்ய தெரியாது. நான் என்ன பண்ணிட்டேன், தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றுனதும் கேசரி பாயாசம் மாதிரி ஆயிடுச்சு. உடனே எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னார், இது வந்து கேசரி இல்லை, இது வந்து கேசரி பாயாசம்னு சொல்லி ஊற்றிடலாம், டம்ளரில் ஊற்றிடலாம் நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணி சாப்பாட்டுக்கு வந்து பிரியாணி, கேசரி, அப்புறம் ரசம், ஒயிட் ரைஸ் இதுதான் பிளான் பண்ணிட்டோம். இதெல்லாம் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது எங்கள் அப்பாவோட என்ட்ரி. எங்கள் அப்பாட்ட அது வரைக்கும் வந்து ஊரில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்ருக்கோங்கிறத சொல்லலை. 20 பேர் தான் வராங்க. இங்கே வந்து பார்த்தா பந்தலெல்லாம் போட்டு பாட்டெல்லாம் வச்சதும் எங்கள் அப்பாவுக்கு செம்ம காண்டாயிருச்சு. நீங்கள் ஒன்றுமே பண்ணலைன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தா ஏன் எனக்கு சொந்தக்காரன் இல்லையா, நான் எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருப்பில்ல, நீ ஒன்றுமே பண்ணலைன்ட்டு நீ என்ன இவ்வளோ கிராண்டாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்க, சீரியல் லைட் அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு வச்சிட்டோம். அப்புறம் மண்டபம் நாங்கள் பேசலை, வீட்டிலே தான் பண்ணுவோம். அப்புறம் எங்கள் அப்பா இல்லைப்பா எனக்கு தெரியாதுப்பா, எங்கள் மாமியார் வந்து எங்கள் அப்பா என்கிட்ட கோச்சிக்கிட்டார். அப்புறம் ஒரு 20 பேர் வராங்க, வந்து எல்லாம் வச்சுட்டாங்க. எங்கள் அப்பா கோச்சிட்டு போய் வண்டியில் உட்காந்துட்டாரு. எனக்கு ஐயோ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு போய் திரும்பி எங்கள் அப்பாவை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்து அந்த திரட்டியை முடிக்கிறதுக்குள்ளே நாங்கள் படாத பாடுபட்டுட்டோம். ஆனால் நாங்கள் பண்ண தப்பு என்னன்னா, எங்கள் அப்பாட்ட வந்து கொஞ்சம் பேருக்கு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கணும், நாங்கள் போயிருக்கணும். ஆனால் நாங்கள் சரி பத்திரிக்கையும் அடிக்கல, சொல்ல வேணாம்னு வாயில தான் நாங்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் வெத்தலை பாக்கு தான் வச்சு வர வச்சோம். பத்திரிக்கைலாம் நாங்கள் வந்து அடிக்கல, வெத்தலை பாக்கு கொடுத்து பிள்ளை வயசுக்கு வந்துட்டா இன்றைக்கி வந்து சீர் வச்சுருக்கோம் வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னோம். அது நானே எங்கள் வீட்டுக்கார் போல, எங்கள் மாமனார் மாமியார் தான் போனாங்க. ஏன்னா அவங்க தான் எங்கள் வீட்டில் எந்த விசேஷனாலும் எங்கள் மாமனார் மாமியார் தான். இப்போ எங்கள் மச்சாண்டர் வீட்டில் இருந்தாலும் எங்கே நடந்தாலும் அவங்க தான், ஏன்னா அவங்களுக்கு தான் எல்லாரையும் தெரியும். அவங்க எல்லாத்திட்டையும் போய் சொல்லிட்டு வந்துடுவாங்க, நாங்களாம் போனால் மிஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். அதனால் எல்லாத்திட்டையும் சொல்லி ஒரு வழியாக பாப்பாவுக்கு வந்து நாங்கள் நல்லபடியாகவே சீர் பண்ணி முடிச்சிட்டோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் அந்த ஃபோட்டோ வந்து காமிக்கிறேன். ஏன்னா சோபிகா வந்து எனக்கு ஸ்கூல் போயிட்டேன், அம்மா ஆல்பம் என்னோடய ஆல்பம் நான் தான் வந்து காமிப்பேன் அப்படின்ட்டு. அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சனால சும்மா பாப்பா எடுத்து பார்த்துட்டே இருப்பா. அதில் பாருங்கள் நல்லா அழகாக நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அதை பார்க்குறப்ப என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு கொஞ்சம் நிறையா லேட் பண்ணி பதில் சொன்னாலும் பதில் சொல்லியிருப்பேன். பாப்பா வந்து பெரிய பிள்ளை ஆயிட்டா. இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து எதிர்பார்க்கறது இல்லை. எப்படி சொல்கிறதுனா, பிள்ளைங்க வந்து இந்த வயசில் தான் வரும். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா 13 வயசில் தான் வயசுக்கு வந்தேன்னு சொன்னாங்க. 13 வயசு 8th படிக்கிறப்ப தாங்க நான்லாம் வயசுக்கு வந்தேன். ஆனால் என் மக பார்த்தீங்கன்னா 4th படிக்கிறப்பே வந்துட்டான். நீங்கள் இப்போ பிள்ளைங்க இப்போ பாப்பாங்களை வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, கொஞ்சம் கண் கூட வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நமக்கே தெரியும். குழந்தைங்களோட அந்த மரபணுவெலாம் மாறுறப்ப நமக்கே வந்து தெரியும். பாப்பாங்களோட சாட்டெல்லாம் பார்க்குறப்ப சரி பிள்ளைங்க பெரிய பிள்ளை ஒரு ஸ்டேஜ் இருக்குங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்கு வரும். அந்த வரதுலேருந்தே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு தெரியாது, சின்ன பிள்ளைங்கள்லாம் அவங்களுக்குலாம் தெரியாது. இப்போ பாப்பா எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா,
நல்லபடியாக பண்ணிக்கிறான். அவள் வந்து பீரியட் ஆகிடுவா, வந்து அம்மா இந்த மாதிரி பீரியட் ஆகிட்டேன் அப்படின்பா. அவளோட இன்னர் பார்த்தீங்கன்னா அவளே கசக்கிடுவா. பீரியட் டைமில் மட்டும் கசக்கி என்கிட்ட ஒரு டைம் வாஷ் பண்ணி கொடுத்துருவா. அடுத்து 2வது டைம் நான் நல்லா துவைச்சி காய போட்டுருவேன். பேடு மாற்றுறது எல்லாமே அப்படியே அவளை அப்படியே பழகிட்டான். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, அவள் சின்ன பிள்ளையா இருக்கிறனால இப்போ டக்கு டக்குன்னு இந்த பீரியட் ஆகிற டைம்லலாம் ஏதாவது ஒரு விசேஷம் வந்துடும். எல்லாம் விளையாடுவாங்க, பிடிப்பாங்க. இவளுக்கு வந்து கொஞ்சம் வயிறு வலி இருக்குது. என்ன மாதிரி எனக்கும் வயிறு வலிக்குங்களா, அதனால அவள் டயர்டாகி போய் படுத்துருவா. அதுதான் கஷ்டமாக இருக்கும். எல்லா பிள்ளைங்களும் விளையாடுறப்ப நம்ம பிள்ளை எவ்வளோ சீக்கிரமாக வயசுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பீரியட் ஆகிட்டோம் அப்படி இப்படின்னு படுத்துக்குதேன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, இன்னொன்று பாப்பா எப்படி இவ்வளோ சீக்கிரம் வயசுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சிக்கன் சாப்பிட்டதும் ஒரு சைடு வச்சுக்கலாம். இருந்தாலும் பாப்பாவுக்கு இந்த இப்போ ஆப்ரேஷன் பண்ண இல்லைங்களா, அதுக்கு முன்னாடியே ஒரு 3 வருஷமா ஒரு 2 வருஷமா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2 வருஷம்லாம் இல்லை, 2 வருஷத்துல எப்பயாவது வந்துட்டு இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு வருஷத்துக்குள்ள பாப்பாவுக்கு நிறைய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி நிறைய ஆன்டிபயோட்டிக் அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஊசி மாத்திரை அந்த மாதிரி கொடுத்தனாலேயே மேபி பாப்பா சீக்கிரம் ஏஜ் அட்டன் பண்ணியிருப்பா. ஏன்னா அந்த மாத்திரை மருந்து உள்ளே போக போக தான் டக்கு டக்கு டக்குன்னு அவள் ரொம்ப குண்டாயிட்டான். உடம்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா போட ஆரம்பிச்சிச்சு, கண்ணெல்லாம் புட்டு புட்டுன்னு ஆகிட்டா அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. பிள்ளைங்களை வச்சுருக்கிற அம்மாக்கள் எல்லாம் சேஃப்டியாக இருங்க. எப்போ வேணால் பிள்ளைங்க வயசுக்கு வரும். வயசுக்கு வந்துச்சுன்னா கவலைலாம் படாதீங்க, ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. எனக்கு வந்து என்னென்னா அந்த இடத்துல தோணுது, நம்ம பாப்பா வயசுக்கு வந்துருச்சு, நம்ம அம்மா இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலை இருந்தனால தான் நான் அழுதேன். மற்றபடி எனக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை. பிள்ளைங்களை வந்து சேஃப்டியாக பார்த்துக்கோங்க. ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைம் நம்ம சொல்லி கொடுத்துட்டுனா பிள்ளைங்க நமக்கு சொல்லித்தர அளவுக்கு வந்துடுவாங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். தெரட்டி ஆல்பம் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் துர்கா காந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.